கேள்வி கேட்டதுக்கு இழுத்து போட்டு அடிக்கிறாங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார், கலெக்டரை பார்க்க விடுங்க சார் என சட்டை கிழிந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இளைஞர் ஒருவர் போலீஸ் காலில் விழுந்து கெஞ்சிய காட்சிகள்தான் இவை. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகத்தில் பெரம்பலூர் சங்குப்பேட்டை அழகிரி தெருவை சேர்ந்த இளங்கோவன் என்பவர் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட இளங்கோவன் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி பணியில் இருந்த போதே உயிரிழந்துள்ளார். இளங்கோவன் பணியில் இருந்த போதே இறந்ததால் மனைவி பிரேமா, இளைய மகள் பாரதி மற்றும் மகன் மணிகண்டன் ஆகியோர் கருணை அடிப்படையில் வேலையும் இழப்பீடு தொகை கேட்டும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அணுகியுள்ளனர். கவர்மெண்ட்ல இருந்து அந்த பென்ஷன் அதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன வேலை பண்ணாங்க சார்? கிளர்க்கா எங்க மோஸ்ட் பேக்வேர்ட்ல இளங்கோவன் சார் பணியில இருக்கும்போதே இறந்துட்டார் சார். பக்கவாதம் வந்து இறந்துட்டார் சார். அவர் 6 மாசமா வீட்டுல வச்சு பாத்துட்டு இருந்தோம் சார். இங்க கூட கூட்டு வந்தோம் சார் கையெழுத்து போட. இந்த ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு வந்து கையெழுத்து போட்டு எல்லாரும் பார்த்தாங்க சார். இப்ப கேள்வி கேட்டு அடிக்கிறான் சார். 3 ஆண்டுகளாகியும் இழப்பீட்டு தொகை கிடைக்காததால் இளங்கோவனின் மனைவி பிரேமாவும் அவரது மகன் மணிகண்டனுடன் கடந்த 28ஆம் தேதியன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் நீண்ட நேரத்திற்கு பின் அங்கிருந்த அதிகாரிகளான பாலு மற்றும் ஆனந்த் ஆகியோர் அவர்களுக்கு விண்ணப்ப படிவத்தை கொடுத்து எவ்வாறு பூர்த்தி செய்வது என தெளிவுபடுத்தாமல் நீங்களே பூர்த்தி செய்து எடுத்து வாருங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் நானே பார்த்து நானே கையெழுத்து போட்டு நானே போட்டு அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. கேள்வி கேட்டதுக்கு அந்த அடிக்கிறான் சார். இங்க பாருங்க சார், அந்த ஆள் பேர் தெரியல சார். ஆபீஸ்க்குள்ளே வச்சு அடிக்கிறாங்க சார். என்னைய உள்ளே வச்சு அடிக்கிறாங்க. மோஸ்ட் பேக்வேர்ட் சார். சிறுபான்மையினர் அடிச்சவன் பேர் தெரியல சார். விண்ணப்ப படிவத்தில் ஒட்ட வேண்டிய புகைப்படத்தின் அளவு கூட உனக்கு தெரியாதா? ஏன் இங்க வந்து எங்க உசுர வாங்குறீங்க என மனம் நோகும்படி பாலு மற்றும் ஆனந்த் ஆகியோர் தரக்குறைவான வார்த்தைகளில் பிரேமாவை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. தனது கண் முன்னே தாய் அவமானப்படுவதை அறிந்த மணிகண்டன், உங்களோடு தானே எங்க அப்பா வேலை செஞ்சாரு, எங்களுக்கு உதவி செஞ்சா குறைஞ்சா போயிருவீங்க, படித்து விட்டு தானே நீங்கள் வேலைக்கு வந்தீர்கள், ஏன் எங்களை திட்டுகிறீர்கள் என பாலு மற்றும் ஆனந்த் ஆகியோரிடம் வாக்குவாதத்துக்கு ஈடுபட்டுள்ளார். அடிக்கிறான் சார் உள்ள பூந்து. பயம் இல்லை சார் அவனுக்கு, எதுக்குமே பயம் இல்லை சார். யார் சார் உள்ள வரல? கலெக்டர் ஆபீஸ்ல கூட பார்க்க மாட்டேங்கிறான். பொதுமக்கள் அடிச்சா சட்ட விரோதம், அப்பயும் அடிச்சதுக்கு வேற என்ன சார்? இதனை கேட்டு ஆத்திரமடைந்த முதுநிலை வருவாய் ஆய்வாளர் கார்த்திக் என்பவர் கம்ப்யூட்டர் டேபிளில் இருந்து எழுந்து ஓடி வந்து மணிகண்டனை கொடூரமாக தாக்கி சட்டையை கிழித்து அரை நிர்வாணப்படுத்தி அவமதித்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் நிலை குலைந்த மணிகண்டன் அடி தாங்க முடியாமல் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சமூக நலத்துறை அலுவலகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூச்சலிட்டவாறு கலெக்டர் அறையை நோக்கி ஓடியுள்ளார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவர் மணிகண்டனை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றுள்ளார். நான் எதுவும் செய்யல சார், அவர்கள்தான் என்னை அடித்தார்கள். அங்கு இருந்தவங்க எல்லோரும் பார்த்தாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க, எங்க அப்பா சாவுக்கு இழப்பீடு கேட்டு இங்க வந்தது தப்பா சார்? ஆபீஸுக்கு வந்தா அடிப்பாங்களா என கண்ணீர் மல்க காலில் விழுந்து கதறினார். இதனை அறிந்த பெரம்பலூர் மாவட்ட சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரி சுரேஷ்குமார் தாக்குதலுக்குள்ளான மணிகண்டனையும் அவரது தாய் பிரேமாவையும் அழைத்து பேசி சமாதானம் செய்யவும் முயற்சியில் ஈடுபட்டார். பின்னர் தாக்குதலுக்குள்ளான மணிகண்டன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்.
பெரம்பலூர் கலெக்டர் ஆஃபீஸில் சார் எங்கள் அப்பா வந்துட்டு மோஸ்ட் பேக்வேர்டு சிறுபான்மை நலத்துறையில் வேலை செஞ்சார் சார். 2022 மே மாதம் இறந்துட்டார் சார். இப்போ அதுக்காக 3 வருஷமாக அழைக்க வைக்கிறாங்க சார். நாங்கள் வந்துட்டு என்ன ஆச்சுங்க, ஃபோட்டோ எல்லாம் கேட்டாங்கன்னு கொடுக்க வந்தோம். என்னங்க இன்னும் வேலை ஆகல, எல்லா பேப்பரும் எங்ககிட்டே கொடுத்து நீங்களே பார்த்து ஃபுல் பண்ணுங்க, ஃபோட்டோ நீங்களே ஒட்டுங்கன்னு எங்ககிட்டே எல்லா வேலையும் கொடுக்குறாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அடிக்கிறாங்க சார். பணியின் போது உயிரிழந்த தந்தையின் இழப்பீடு கேட்டு சென்ற இளைஞரை அவரது தாயுடன் மணிக்கணக்கில் காத்திருக்க வைத்ததோடு அவமானப்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் முருகேசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.